இன்றைக்கு இந்த பொருளாதாரத்தை பற்றி எக்கனாமிக் காரியங்களை குறித்து உங்கள் மத்தியில் தேவ செய்தி ஒரு 10 செய்தி ஏற்கனவே போதிச்சிட்டேன். இன்றைக்கி 11வது செய்தி இன்னையோட முடிச்சிடலான் இருக்கிறேன். சோத்திரம். இந்த கடைசி செய்தியை நீங்கள் கேட்டுருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொருளாதாரத்தில் நாம் செழிக்க நாம் நம் தேவனை மனப்பூர்வமாய் நம்ப வேண்டும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அருமையான தேவ பிள்ளைகளை, பொருளாதாரத்தில் நாம் செழிக்க நாம் மனப்பூர்வமாய் நாம் தேவனை நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. நம்ப வேண்டும் என்று சொல்லி இந்த பிரசங்கத்தை தொடங்குகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5லிருந்து 10 வசனங்களை நம் சகோதரி வாசிப்பாங்க. கேட்கலாம். கவனமாக கேளுங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆமேன். அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆமேன். சொல்லியிருக்கிறது முதல்ல நீங்கள் 1லிருந்து படித்தீங்கன்னா, என் மகனே என் போதகத்தை நீ மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய். அப்படி சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறாரு? உன் சுய புத்தியின் மேலே சாயாத, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனும் ஆகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். உன் ஆலையிலே திராட்சரசம் புரண்டு ஓடும். அல்லேலூயா. ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தில் நாம் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அதாவது பணத்தை பற்றி நம்முடைய மனதின் அணுகுமுறை என்ன அப்படின்னு சொல்லும்போது வேதமே சொல்லுகிறது. நம்ம படித்தோம்ல, மத்தேயு லூக்காலையெல்லாம் நம்ம படித்தோம். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் நாம் ஊழியம் செய்ய ஒரு காலம் முடியாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிக்க வேண்டி இருக்கும், இல்லைங்களா? அதனால் பணம் இந்த உலகத்தில் ஒரு கடவுள் போலவே இருக்குது. ஆனால் உண்மையான கடவுள் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இது கடவுள் போல இருக்கின்ற ஒன்று ஒரு போலி. மக்களை ஏமாற்றி பணம் ஒன்று இருந்தால் போதுங்க, கடவுளே தேவையில்லை அப்படின்ன மாதிரி ஒரு போலி பிம்பத்தை இங்கே பணம் காட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கே மெய்யான தேவன் பணத்தை விட நான் பெரியவர், என்னை விசுவாசி என்று இங்கே அவர் தன்னை காட்டி கொண்டிருக்கிறார். பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று சொல்லுகிறவர். என்னை விசுவாசி, என்னாலே உனக்கு எல்லா தீர்க்காயுசும் பொருள்களை குறித்த ஆசீர்வாதமும் உனக்கு வந்து சேரும் என்று தேவன் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். ஆகவே பணத்தை பற்றின ஒரு தெளிவான அணுகுமுறை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். 2வது, பணத்தை கொடுப்பதனுடைய நோக்கம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுப்பது எதற்காக நாம் கொடுக்கிறோம்? ஆண்டவருக்கு கொடுப்பதினால் என்ன பலன், எப்படி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத குறித்து நாம் அதிகமாய் போதிக்கப்பட்டிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, முழுக்க நாம் தேவனை மட்டுமே நம்பி, ஒரே என் ஆதாரம் என்று நம்பி நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அதுதான் இந்த 3 விஷயங்கள் இதில் நம்ம தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கி கூட கொஞ்சம் மறுபடியும் ரிப்பீட் பண்ண மாதிரி கூட இருக்கும். கேட்டுக்குங்க, முடிச்சுக்கலாம் இதோட. சோத்திரம். அதில் சொல்லியிருக்குது இல்லையா, உன் சுய புத்தியின் மேலே சாயாதே, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இரு. கொடுப்பதிலே 1 கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இரு. அது 7ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. 9ஆம் வசனத்தில் கர்த்தரை கனம் பண்ணு. கனம் பண்ணுதல். சோத்திரம். நம்ம கர்த்தரை நம்புகிறோம், தீமை விட்டு விலகி வாழ்கிறோம். 3வது,
கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். கொடுப்பதினால் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு கனம் பண்ணுகிறோம். கொடுக்காமல் வாழ்கிறது ஒரு தீமையான உலகம். அது கர்த்தருக்கு பயப்படாத ஒரு உலகம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள். நீ நன்மை செய், வாழ்ந்திருப்பாய். அல்லேலூயா, ஆமேன். எப்படி நன்மை செய்கிறது? கர்த்தருக்கு கொடுப்பது தான் நன்மை நமக்கு வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ தீமையை விட்டு விலகி வாழ்வதற்கு நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். மூன்றாவது, கொடுப்பதினால் அவருக்கு கனத்தை செலுத்துகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு நாம் கொடுப்பதினால் அவருக்கு நாம் கனத்தை செலுத்துகிறோம். அதான் மூணாவது பாயிண்ட்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி எல்லாவற்றிலும் நாம் தேவனை நம்பவும் அவருக்கு பயந்து நடக்கவும் அவரை நாம் கனம் பண்ணவும் வேண்டும். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கர்த்தரை துதிச்சுட்டு அப்படியே போயிடுறது இல்லை. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் காலையும் மாலை, ஒரு நாள் தொடங்கி ஒரு நாள் முடியும் வரையிலும் கூட எந்நாளும் இந்த தேவனுக்கு நாம் பச்சமாய் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் அருகிலே நாம் வாழணும், அவருடைய சிந்தையிலே வாழணும். அவருக்கு செலுத்த வேண்டிய இந்த காரியங்கள், 3 காரியங்கள்: நம்ப வேண்டும், தீமையை விட்டு விலகி அவருக்கு பயந்து நடக்க வேண்டும், மூன்றாவது அவரை கனப்படுத்த வேண்டும். இந்த காரியத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்பொழுது உன் ஆலையில் திராட்சரசம் புரண்டு ஓடும், உன் களஞ்சியத்திலே தானியங்கள் நிரம்பி வழியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லிடுங்க. சங்கீதம் 75:6-7 படிங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கிழக்கிலும் மேற்கிலும் இருந்தோம், வனாந்தர திசைகளில் இருந்தோம் நமக்கு ஜெயம் வராது. ஜெயம் கர்த்தரால் தான் வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாகும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் தான் வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, அதை நாம் புரிந்து கொள்ளணும். தேவனே நியாயாதிபதி, அவரே ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமுள்ள ஒரு ஆத்துமாவை கர்த்தர் நிச்சயம் கைவிட மாட்டார். அந்த ஆத்துமா வெக்கப்பட்டு போகாது. அவனுடைய பிள்ளைகள் கூட அப்பத்துக்கு இறந்து தெரிய மாட்டாங்க. அவருடைய நீதிமானுடைய சந்ததியாக தேவன் வைத்து தலைமுறை தலைமுறைக்கும் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லியிருக்க பார்ப்போம். ஆமீன். பயப்படாதீங்க. ஆண்டவருக்கு முன்பாக இருப்பதை குறித்து சந்தேகப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. 1 கொரிந்தியர் 2:13-14 நான் வாசிக்கிறோம். இது உலகத்தில் ஒரு புத்தி இருக்குது, ஜென்ம சுபாவ புத்தி. அதை குறித்து படிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 12:13-14. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா சொல்லிருங்க பார்ப்போம். ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். இங்கே ஆவிக்குரிய சிந்தை, அதில் நடப்பது ஒன்று இருக்கிறது. உலக சிந்தை, ஜென்ம சுபாவமுள்ள மனிதனாய் இந்த உலகத்தில் அப்படியே வாழ்ந்து அப்படியே போய்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே நம்மையெல்லாம் குறித்து தேவன் என்ன சொல்கிறார்? நாம் ஆவிக்குரியவர்கள். நாம் ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் அல்ல, தெய்வீக சுபாவத்துக்குள்ளே வாழ்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இந்த காணிக்கை தசமபாகம் என்கின்ற இந்த காரியத்தை நாம் கடைப்பிடிக்கின்றோம். ஆனால் இது உலக மனிதர்களுக்கு சொன்னால் இது அவனுடைய அறிவுக்கே எட்டாது. ஏன்? எதுக்கு அப்படி ஒன்று கொடுக்கணுமா? 10ல் 1 அங்கே கொண்டு போய் கொடுக்கணுமா? ஏன் கொடுக்கணும்? எதுக்கு கொடுக்கணும்? அப்படியெல்லாம் அவசியமே கிடையாது என்று அவர்கள் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. உலகத்தின் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால தான் தேவன் இந்த காரியத்தை திட்டமாய் தேவ பிள்ளைகளுக்கு இதை கொடுக்கிறார். நாம் இதை ஏற்றுக்கொண்டு வாழும்போது தான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன். அவர்களுக்கு அல்ல, இது உங்களுக்கோ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே தேவனுடைய ரகசியம் தேவ பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
தேவனை நம்பி கனம் பண்ணி சம்பாவம் கொடுத்து வாழும்போது அதுதான் விசுவாசிக்கு அழகு. அதை கொண்டுதான் தேவன் இந்த உலகத்தில் நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன். 10ல் 1 நாம் அதை ஆரம்பிக்கிறோம். 10ல் 1 கர்த்தருக்கென்று நாம் அதை எடுக்கும்போது அதில் அது பரிசுத்தம். 9 உனக்கு 1 மட்டும் எனக்குன்னு ஆண்டவர் பிரித்து எடுத்து எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. 1 அது கர்த்தருக்கு பரிசுத்தம். 1 என்பது என்னங்க? கர்த்தருக்கு பரிசுத்தம். அந்த 1 கர்த்தருக்கு போய் சேரும்போது மீதி எல்லாமே உனக்கு பரிசுத்தம், எனக்கு பரிசுத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. முதல் மாவு பரிசுத்தமாய் கொடுக்கப்பட்டுட்டா பானையில் இருக்கிற மா முழுவதும் பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிற 9மே பரிசுத்தமாயிரும் தேவனுக்கு அந்த முதல் தரத்தை கொடுத்து விட்டால். உபாகமம் 26 13 14. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்திற்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இலவு காரியத்திற்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதுதான் இஸ்ரவேலர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு குட்டி நாடாக இருக்கிறாங்க. 1 கோடி மக்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் உலகம் முழுவதும் அவர்களை உற்று நோக்கத்தக்கதாக அவர்கள் இன்றைக்கி பலசாலிகளாய் ஞானவான்களாய் உலகத்துக்கே அச்சுறுத்தலான ஜனங்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் விஷயம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இதையெல்லாம் பார்க்கணும். அவங்க இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு தேவனாய் கர்த்தருக்கென்று பரிசுத்தம் என்று நாங்கள் பிரித்து வைத்த அந்த பாகத்தை கர்த்தருக்காகத்தான் நாங்கள் அதை பயன்படுத்தினோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அது தவிர நாங்கள் அதை இலவு காரியத்துக்கோ அல்லது துக்க காரியத்துக்கோ அல்லது எங்கள் தேவை அவசரம் வந்துச்சுன்னு சொல்லியோ என்ன வரும். அப்போ தான் அதுக்கு தான் வரும். நீ கர்த்தருக்குன்னு தசமாக எடுத்து வச்சின்னா தான் என்ன செய்யும்? 1008 தேவைகள் பயங்கர கழுத்தை பிடிச்சி நறுக்கிறவனெல்லாம் அப்போ தான் வருவான். தூங்குற மனைகாரனை எழுப்பிடுறான் பாருவான். அப்படின்ன மாதிரி பிசாசு எழுப்பிவிட்டு அனுப்பிச்சி விட்ருவான். அவன் நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணுவான். சரி எடு, அந்த தசமாகத்துக்கு வச்சுருந்தீங்க அந்த காணிக்கைக்கு கொண்டா கொடுத்துரு, அவன் போய் தொலையிட்டு போச்சா. இலவு காரியம் அப்போ தான் ஒரு இளவு விழுந்துடும். அப்போ தான் ஒரு இழிவான ஒரு காரியம் வரும். அப்போ தான் ஒரு தேவை கழுத்தை பிடிச்சி நறுக்கும். அதற்காக என்னுடைய பரிசுத்த காணிக்கையை நான் எடுத்து கொடுத்து நான் அதில் தீட்டுப்படவே இல்லை. அல்லேலூயா. எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்கள் தேவ பிள்ளைகள். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளை, இவ்விதமாய் எல்லாம் நம்ம சோதனை காலங்களில் நாம் ஜெயித்து கர்த்தரை முதல் வைத்து அப்போ அதுதான் சொல்கிறது, சுடுது மடிய புடின்னு கொண்டாந்து கர்த்தர்கிட்ட முதல்ல கர்த்தருக்குரிய செலுத்திடணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதை வீட்டில் வச்சு 1 வாரம் வச்சு 2 வாரம் கழித்து கொண்டு போய் கொடுத்தலான்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக சோதனை வரும். அது தேவ சமூகம் வராது. அதில் நீ குற்றவாளி ஆகி விடுவாய். அதனால தான் தேவனுக்கு பயந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு விடுதலையாக இருக்க பாருங்கள். துன்மார்க்கர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. தேவனுடைய காரியங்களை அலட்சியப்படுத்துவாங்க. சங்கீதம் 10:3 படிங்க. துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுவான். 4 கூட சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அப்படி போயிடும் பாருங்க, அப்படியே போயிடும் அது. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் உலகத்தானுடைய வாழ்க்கை. நான் உலகத்தான் அல்ல. இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அப்போ உலகத்தானை போல வாழக்கூடாது. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவிகள் வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுத்து இளையதராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்ம வேற, அவங்க வேறங்க. நம்ம வேற. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆவிக்குரியவர்கள், சகலத்தையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவர்கள்,
மாமிசத்துக்குரியவனால் நம்மை ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. நாம் முழுக்க முழுக்க தேவனை நம்பி வாழ்கிறவர்கள், நாம் முழுக்க முழுக்க தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகி வாழ்கிறவர்கள், நாம் முழுக்க முழுக்க தேவனை கனப்படுத்துகிற பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம வேறங்க, உலகத்தான் வேறங்க, அதை நாம் புரிந்து கொள்ளுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு ஊரில் ஒரு தேவ ஊழியர் ஒரு சபைக்கு போகிறார். அவர் அங்கே எல்லா அருமையான காரில் வந்து இறங்கி அந்த சபைக்கு வரார். ஒரு 10-50 பேர் தான் அந்த சர்ச்சில் விசுவாசிகளாக இருக்கிறாங்க. அக்கம் பக்கத்துலேருந்து கொஞ்சம் பேரை கூப்பிட்டு பாஸ்டர் ஒரு 100 பேர் ஆக்கி சபையை உட்கார வச்சுருக்கிறார். சோத்திரம். அந்த ஊழியக்காரரு அவர் ட்ரெஸ்ஸு, அவர் வந்த காரு, அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்போ அழைச்ச பாஸ்டரே பயப்படுறார், இவருக்கு நல்ல ஒரு காணிக்கை கொடுத்து அனுப்பணும், எப்படி என்னால் முடியும் கடவுளேன்னு யோசித்துட்டு இருக்கிறார். விசுவாச பிள்ளைகளும் அதை குறித்து ஒரு தெளிவில்லாத பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க, பார்க்குறாரு. ஆனால் உள்ளம் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆராய்ந்து நிதானிக்கிறான். அந்த பாஸ்டருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அழைக்கப்பட்ட கெஸ்ட் இருக்கிறார்ல பிரசங்கியார், அவருக்கு புரிஞ்சு போச்சு. பாஸ்டருடைய எண்ணம் புரியுது, சபையாருடைய எண்ணம் புரியுது. அவர் பிரசங்கத்தை தொடங்கும் போதே சொல்லிட்டாரு, எனக்கு உங்களுடைய பணம் தேவையில்லை, நான் வந்து ஆண்டவருக்குள்ள செழிப்பான நல்ல ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், என்ற சொந்த பணத்தில் நான் வந்து ஊழியம் செஞ்சுட்டு சொந்த பணத்திலேயே நான் என் வீட்டுக்கு போய் விடுவேன், அதை பற்றி ஐயா அவர்களும் சபையாரும் கவலைப்பட வேண்டாம் என்று முதல்ல சொல்லிட்டார். ரெண்டாவது அவர் சொல்கிறது சோத்திரம். ஆனால் பணம், ரெண்டாவது நான் சொல்கிறேன், உங்களுடைய பணம் என் தேவனுக்கும் உங்கள் தேவனுக்குமே உங்கள் பணம் தேவையில்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கொடுத்து தான் தேவன் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே மகா ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை காட்டி, அதனால் உங்கள் பணம் நம்முடைய தேவனுக்கு தேவையில்லை என்பதையும் காட்டிட்டார். மூன்றாவது அவர் சொல்கிறாரு, உனக்கு பணம் தேவை, உன் வாழ்க்கையில் உனக்கு பணம் தேவை, உன் தேவைக்கு பணம் தேவை, உன் பிள்ளைகளுக்கு பணம் தேவை, உன்னுடைய சந்ததிக்கு பணம் தேவை, உன்னுடைய சந்தானத்திற்கு, உன்னுடைய வாரிசுகளுக்கு, உன்னுடைய சந்ததிக்கே பணம் தேவைப்படுகிறது. ஆகவே நீ உனக்கு தேவை என்பதற்காக நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பிரசங்கத்தை அவர்களுக்கு அழகாக எடுத்து போதித்தார். அந்த தேவ பிள்ளைகள் அதை கேட்டாங்க. அப்பொழுது நீதிமொழிகள் 3:10 நீங்கள் உங்கள் பொருளாலும் உங்கள் எல்லாம் விளைவின் முதற் பலனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை கனம் பண்ணுங்கள், அப்பொழுது உங்கள் ஆலையிலே திராட்சரசம் புரண்டு ஓடும், உடைய களஞ்சியத்திலே தானியங்கள் நிரம்பி வழியும் என்று சொல்லி அவர்களுக்கு எடுத்து தெளிவாய் போதித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் கிரியை செய்தார். லூக்கா 6:38 படி கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் கொடுக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். இவ்விதமாய் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு போதித்தார். போதிச்சுட்டு யாக்கோபு 2:25 சொல்லி கொடுத்தார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீங்கள் தேவனை விசுவாசிப்பீர்களானால் அதை உங்கள் கிரியையிலே வெளிப்படுத்துங்கள். கிரியை என்பது என்ன? கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னால், ஆமாம் ஆண்டவரே கொடுத்தா நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு வாயில் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறதில்ல. கொடுங்கள், கிரியையிலே காட்டுங்கள். அல்லையிலே சொல்லுவோமா? விசுவாசம் வந்துருச்சு, உள்ளே வந்துருச்சு, நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நம்பிக்கையின்படி தேவனுக்கு கொடுத்து அவரை கனம் பண்ணுங்கள், அப்பொழுது உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு போதித்த பொழுது அந்த ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்க. இது மாதிரியெல்லாம் நம்ம யாருமே போதிக்கவே இல்லையே. அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க சந்தோஷமாய் அந்த தினத்தில் கர்த்தருக்கு காணிக்கை படைத்தார்கள். அந்த போதகர் ஆச்சரியப்பட்டார். ஒரு காலம் எங்கள் ஜனங்க இப்படி காணிக்கை கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த போதகர் போயிட்டார். ஆனால் அந்த பாஸ்டர், அந்த சபை போதகர் அந்த பணத்தை எடுத்து பார்த்து அவர் பெருமூச்சு விட்டார், ஆச்சரியப்பட்டார். ஆமாம். அதுக்கு பிறகு ஒரு 2-3 நாள் கழித்து அந்த பிரசங்கியாரை ஃபோனில் கூப்பிட்டு சொன்னார், ஐயா நீங்கள் வந்த பிறகு இந்த சபை ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டது. சபை பிள்ளைகள் நன்றாக கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய் மாறினார்கள்.
ஆமீன். முதலாவது கர்த்தர் என்னை மன்னிக்கட்டும், நீங்களும் கர்த்தரும் என்னை மன்னிங்க ஐயான்னு கேட்டார். என்னையான்னு சொன்னபோது எனக்கு இந்த கொடுப்பதை பற்றின ஒரு தெளிவில்லாத போதகனாக நான் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு சத்தியம் எனக்கு தெரியாது. அதனால் எனக்கு தேவையானால் என் மக்களிடத்தில் நான் கெஞ்சுவேன், மன்றாடுவேன். விசுவாசிக்கு அவமானப்படுத்தினாலும் அவன் பணத்துக்காக அவங்க பின்னாடி போவேன். ஆனால் தாராளமாய் கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த விதம் ஒருவனும் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் தன் இருதயத்தில் நினைத்தபடி அவன் மனப்பூர்வமாய் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை நீங்கள் உற்சாகப்படுத்தி பேசுனீங்க. தெளிவான ஒரு வெளிச்சம், ஞான வெளிச்சம் கிடைத்தது. ஆமீன். அது மக்கள் பின்பற்றுகிறார்கள், நானும் அதை எடுத்துக்கொள்கிறேன். இந்த நாளிலிருந்து என் வாழ்க்கையும் மாறிவிட்டது. உங்களுடைய சத்தியத்திற்கு, உங்களை கொண்டு கர்த்தர் கொடுத்த சத்தியத்துக்கு நன்றி ஐயா என்று சொன்னார். அல்லையிலேயே சொல்லாமா? ஆமீன். இன்றைக்கி நிறைய இடங்களில் இதுதான் மிஸ்டேக். ஆகவே ஸ்தோத்திரம். என்றைக்குமே நம்முடைய சபையில், புதுவாழ்வு எருசலேம் பேராலயம் திருச்சபையில் தேவ பிள்ளைகள் தெளிவாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும். அல்லையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் சரியாய் போதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நீதிமொழிகள் 11:24-25. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். 28. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். ஆமீன் சொல்லியிருங்க பார்ப்போம். ஆமீன். அதில் சொல்லியிருக்கிறது, வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு, பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. எவ்வளோ சிக்கனமாக குடும்பத்தை நடத்துகிற, அப்போ கூட ஆசீர்வாதமே இல்லை. அப்பவும் சீக்கிரமாக எங்கள் சுந்தரி அம்மா தொடச்சி வச்சிட்றாங்க, கோபந்தான் வருது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். சில வேளையில் நானே சொல்லுவேன். ஆனால் ஸ்தோத்திரம். ஆனால் வாரி இறைத்தால் என்ன நடக்குமா? விருத்தி அடைவார்கள் உண்டு. வெளியிலே சொல்லாமா? வாரி இறைத்து விருத்தி அடைவார்கள் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதே மாதிரி அந்த 28 வாசிக்கிறோம், தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். ஆமாம், பணத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு வாழ்கிறது இல்லை. பணம் எவ்வளோ இருந்தாலும் சரி, பணம் ரொம்ப எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் சரி, நான் கர்த்தரை நம்பி வாழ்கிறவன். அல்லையிலே சொல்லாமா? பணத்தை டிபெண்ட் பண்ணி இல்லை, என் தேவனை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்வேன். நான் கர்த்தரை முன்வைத்து வாழ்கிறவன். அல்லையிலே சொல்லுங்க, தேவனை ஆதாரமாக கொண்டு வாழ்கிறவன். சரிங்க, 2 Corinthians 9:6 படிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஆமீன் சொல்லிடுங்க பார்ப்போம். ஆமேன். ஸ்தோத்திரம். அதனால் உங்களுக்கு போதிச்சிட்டேன் ஏற்கனவே எப்படி விதைக்கணும் அப்படின்னு. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 6:7-8-9. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். சரிங்க, இங்கேயும் சொல்கிறாரு, இங்கே நீங்கள் மோசம் போகாதிருங்க, நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுப்பீர்கள். நல்லதை விதைங்க, வசனத்தின்படி விதைங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? நிறைய அறுப்பீர்கள். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, விதைக்கிறதுல நீங்கள் சோர்ந்து போகாமலும் இருங்க. ஏற்ற காலத்தில் நல்ல அறுவடையை தேவன் தருவார். அல்லையிலே சொல்லுங்க. ஆமேன். தேவன் அதை வைத்திருக்கிறார். பேதுரு புஸ்தகத்திலே சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே என்ன செய்யுங்க? அடங்கி இருங்க. அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்க. ஏற்ற காலம் இருக்குது, உங்களை உயர்த்தும் ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் நீங்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறீர்கள், கண்டிப்பாக உங்களை உயர்த்திடுவார். அல்லையிலே சொல்லுங்கள். அவர் வாக்கு மாறவே மாட்டார். பொய் சொல்லி
அவர் மாறி போகிறதற்கு அவர் மனுப்புத்திறன் அல்ல, அவர் பொய்யுரையாத தேவன். ஆமேன். அவரை நம்புங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, லூக்கா 21:1-4 வரைக்கும், அதே மாதிரி மார்க்கு 12:41-44 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா, அங்கே தேவாலயத்தில் காணிக்கைப்பட்டி அருகில் இயேசு அமர்ந்திருந்தார். அப்பொழுது சபையார் நிறைய காணிக்கைகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. இயேசு பார்த்து கொண்டு இருந்தார். ஒரு விதவை முன்னாடி வந்து காணிக்கைப்பட்டியில் ஒரு காணிக்கை செலுத்தினாங்க. அந்த விதவையை ஆண்டவர் சொன்னார், உங்கள் எல்லாரையும் காட்டிலும் இந்த விதவை அதிகமாக கொடுத்தாள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் உங்களோட பரிபூர்ணத்திலிருந்து கொடுத்தீர்கள், ஆனால் இவ்வளோ தன் ஜீவனுக்கு உண்டானதையே அவள் கொடுத்து விட்டாள். ஒரு துட்டு 2 காசு பொறுமானமுள்ள ஒரு துட்டை அப்படியே போட்டு விட்டாள். அவளுக்கு அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. அவள் இனி அடுத்தது யாரை நம்ப வேண்டும்? தேவனை தான் நம்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன், ஸ்தோத்திரம். ஆகவே நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருங்க. நம்பிக்கையில் தேவன் விரும்புகிற பூரண புருஷர்களாய் நீங்கள் இருங்க. ஸ்தோத்திரம். நான் கொடுக்கும் இந்த காணிக்கை, இந்த பணத்தில் என் தேவனை நான் நம்பியிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு இடத்துல ஊழியக்காரர் இருந்தார். அவர் கார் வாங்கி ப்ரெசன்டேஷன் பண்ணுவார். ஊழியக்காரங்களுக்கு கார் வாங்கி கொடுக்கறதுக்கு அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பெரிய கோடீஸ்வரன், பெரிய பங்களாவில் குடியிருக்கிறாரு. ஆமாம். அப்போது காணிக்கை கொடுப்பதில் ஊழியக்காரர்கள் வந்தாலும் அவர்களுக்கு ஒவ்வொரு மீட்டிங் முடிஞ்ச உடனே 20,000 கொடுப்பாங்க. 10,000 ரூபாய் காணிக்கை கொடுத்து அவர்களை சந்தோஷமாய் அனுப்பி வைப்பார். நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பி வைப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி ஒரு பெரிய கோடீஸ்வர ஒரு தேவ மனுஷன் ஒரு சபையை நடத்தி கொண்டு இருக்கிறார். கார் வாங்கி கொடுக்கறதுல அவருக்கு பெரிய சந்தோஷம். அவர் கார் பைத்தியம். அவர்கிட்ட இருக்கிற பயங்கர லக்ஸுரி காரு இந்த உலகத்தில் எங்கே எவன் செஞ்சாலும் கார் வாங்கி அவர் தான் வச்சுக்குவார். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி பார்க்கும்போது அவரை பார்த்து எல்லாம் பொறாமைப்பட்டாங்க. அந்த மாதிரி தான் அவர் இருந்தார். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எந்த அளவுக்கு ஐஸ்வர்யவானாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் கொடுக்கிற தேவ மனுஷனாக இருந்தார். அல்லேலூயா. அதான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கொடுப்பார். ஆண்டவருக்கு வஞ்சகம் இல்லாமல் கொடுப்பார். அப்படியே கம்ப்ளீட்டாக நெட்டாக கூட எல்லாத்தையும் கொடுத்துட்டு மறுபடியும் கர்த்தர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்குவார். அல்லேலூயா சொல்லுவோமா. அது ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை அவர் ஆரம்பத்திலேருந்தே கண்டுபிடிச்சி வச்சு கடவுளுக்கு அதை கொடுத்து கொண்டு இருந்தார். அவர்கிட்ட ஒரு ஊழியக்காரர் கேட்டாராமா, உங்கள்கிட்ட எல்லாம் போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே கவலைப்பட மாட்டேன், இயேசு இருக்கிறார், மீண்டும் இதை காட்டு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை வாங்கிடுவேன் அப்படின்னார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், எப்படி கொடுப்பது எப்படி வாங்குவது என்று என் இருதயத்தில் தேவனை குறித்து தெளிவாக இருக்கிறேன். அதனால் எந்த வறட்சியான நேரத்திலும், எந்த மகா வறட்சியான காலத்தில் இருந்தாலும் கூட நான் மட்டும் செழிப்பாக இருப்பேன் என்று உறுதியாக சொல்லுகிறார். இப்போ ஏசாயா 58:11 ஞாபகம் வருது. அங்கே என்ன சொல்லுது? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, அப்புறம் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் உன்னை வைப்பார். அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். ஆமாம், எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள். கர்த்தர் தருகிறார். மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், அதை தடுக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆமென். நம்ம குணம்தான் முக்கியங்க. இந்த பொருளாதாரம் ஆரம்பித்த நாளிலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கிறேன். நம் இருதயத்தை பொறுத்து தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இருதயம் செம்மையாக இருந்தால் செம்மையாக செழிக்க வைக்க ஆண்டவர் நல்லவர். இருதயத்தில் தான் என்ன இருக்குது?
விசனம் வருது, கவலை வருது, கொடுப்பதை குறித்து மனசு வரமாட்டேங்குது. தேவனுக்கு கொடுத்துட்டா திரும்ப எப்படி வாங்கிறது, மறுபடியும் இது மாதிரி எப்படி எப்போ சம்பாதிக்கிறது என்ற பயம் உண்டாகிறது. அதனால் என்ன செய்ய முடியல, தேவனுக்கு கொடுக்க முடியல, தேவனை நம்ப முடியல, தேவனை நம்பி தீமையை விட்டு வாழ முடியல. அப்பப்போ கொஞ்சம் பாவம் பண்ணிக்கலான்னு போயிடுறது. தீமையை விட்டு விலகி பரிசுத்தமாய் தேவனோடு வாழ்வது வேண்டும். நமக்கு அவர் விரும்புகிறதை பற்றி நம்ம செழிப்பாக இருக்கணும். கொடுப்பதில் கர்த்தர் எங்கே ஆரம்பிக்கிறாரு, பூராமாக கொடுக்க சொல்கிறாரு. 9 நீ வச்சுக்கோ, 1 எனக்கு கொடுங்கிறார். அங்கே அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அதைய. அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், 9 எனக்கு கொடுத்துரு, அல்லது 10ஐயும் அப்படியே எனக்கு போட்டுட்டு மறுபடியும் போய் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டுரு, அப்படியெல்லாம் சொல்லலை. அழிலே சொல்லுங்க பார்ப்போம். 1 கொடுத்துரு, 9 போய் நீ சுகமாக அனுபவிச்சுட்டுரு. இந்த 1ல் உண்மையாக இருந்து நீ வாழ்ந்து கொண்டு வரும்போது நீ அப்படியே 2 கொடுக்குற அளவுக்கு உன்னை பெருக்க போகிறார். அலையிலே சொல்லுவோமா? ஆமாம், அதுதான் தேவனுடைய செயல். பெருக்கத்தை நாம் பெறப்போகிறோம். நீதிமொழிகள் 11:28 என்ன வாசு, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். இன்னும் மார்க்கு 10:21-24 நாம் வாசித்தோம். ஒரு ஐஸ்வர்யவான் வாலிபன் இயேசுவண்டையை அவருடைய பாதம் தொட்டு வணங்கி, ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவருக்கு ஆண்டவர் சொன்னார், கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொள். அதான் சின்ன வயசுலேருந்தே கட்டளைகளை கை கொண்டுட்டுருக்கிறனே. அப்போ சோத்திரம் சொன்னார், இன்னும் ஒரு குறை இருக்குது, நீ போய் என்ன செய், உன் ஆஸ்தியை விட்டு தரித்திரம் கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. அவ்வளோதான். அது சொன்ன உடனே அவன் துக்கமுகமாகி மிகவும் விசனப்பட்டு ஆண்டவரை விட்டு எழுந்து புறப்பட்டு வெளியே போய்விட்டான். அப்புறம் தான் சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்கிறது. ஒட்டகம் கூட ஊசியின் காதில் நுழைஞ்சிரும், ஆனால் ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை இயேசு அங்கே திட்டமாய் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, இயேசு முழுசாக எனக்கு கொடுத்துருன்னெல்லாம் அவர் கேட்கல. அவர் சொல்கிறாரு, நீ என்னை நம்பி ஜீவிக்கிறேன் என்பதை நீ காட்டு. நான் சொன்னால் நான் முழுசாக ஆண்டவர் கொடுத்துட்டா கூட என் தேவன் மீண்டும் என்னை மறுபடியும் ஐஸ்வர்யம் ஆக்க அவரால் முடியும். அல்லையே சொல்லுவோமா? இந்த நம்பிக்கை, என்னை நம்பி வாழ நீ கற்றுக்கொள். நம்பு தேவ பிள்ளையே, என்னை விசுவாசி. நான் நீ எனக்கு கொடுப்பதினால் நீ ஒரு நாளும் ஏழையாக மாட்டாய். நீ பிச்சைக்காரியாக ஆகிவிட மாட்ட. உன் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறவர்களாய் மாறிவிடவே மாட்டார்கள். அல்லையே சொல்லுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்காகத்தான் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றிலும் நாம் தேவனை நம்பி வாழணும். அதில் அந்த ஒரு பங்கு தான் தேவன் நமக்கு கொடுக்க சொல்லி இந்த வாய்ப்பை தேவனுக்கு கொடுத்து நம்மை நடத்துகிறார். அப்போ பாருங்கள், அப்படியே நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பெருக்கம் பயங்கரமாக வந்துருச்சு. அப்போ என்ன செய்யுது, ஒரு பங்கு கொடுப்பது ஆரம்ப நாட்டில் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பங்கு தான் கேட்டார், ஆனால் அந்த ஒரு பங்கு கொடுப்பது கூட எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் எனக்கு அப்படி இல்லைங்க, இப்போ எனக்கு நிறையா இருக்குது. ஒரு பங்கு என்ன ஈஸியாக நான் கொடுத்துட்றேன், இப்போல்லாம் நான் ஈஸியாக கொடுத்துட்றேன் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க பாருங்கள். அப்போ தான் என்ன செய்யணும், நீங்கள் 2 பங்கு கொடுக்கறவர்களாய் மாறணும். அழிலே சொல்லுவோம்மா, 2 பங்கு கொடுக்கறவர்களாய் மாறணும். அப்போ என்ன செய்வார், கர்த்தர் 3 பங்கு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். இப்படியே போனவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, அந்த கோல்கேட் கம்பெனியெல்லாம் அப்படி வந்தது தான். அந்த விஜிபி செல்வராஜ் அவங்களுடைய கம்பெனியெல்லாம் அதுதான். இப்போ என்ன செய்கிறாங்க, 99%, அதாவது 9 பங்கு ஆண்டவருக்கு கொடுத்துட்டு 1 பங்கு தான் அவங்க செலவுக்கு வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த 1 பங்கு அவங்க குடும்பத்தில் சாப்பிட்டு முடியல, அவ்வளோ கோடி கிடக்குதுங்கிறாங்க. அழிலே சொல்லுவோம்பா, இன்றைக்கி நமக்கு ரொம்ப அந்த 1 பங்கு கொடுக்கறதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை தான் நீங்கள் இதை ஆரம்பிங்கள் என்று சொல்லுகிறார். அழிலே சொல்லுவோமா, ஆரம்பிங்க. ஆனால் புதிய ஏற்பாடு நமக்கு என்ன சொல்லுது, 10ல் 1 அப்படின்னெல்லாம் நமக்கு கட்டளை இல்லை. நீங்கள் பெருக விதைத்தால் பெருக அறுப்பீர்கள். அழிலே சொல்லுவோமா, சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பீர்கள். நீங்கள் சிறுக விதைச்சிக்கிட்டே வாங்க. சோத்திரம் நீங்கள் பெருகும்போது மறுபடியும் கொஞ்சம் கூட்டி பெருக விதையுங்கள், மறுபடியும் பெருகுவீர்கள். இன்னும் கொஞ்சம் கூட்டி மறுபடியும் பெருக விதையுங்கள், பெருக அறுப்பீர்கள். இன்னும் கொஞ்சம் கூட்டி பெருக விதையுங்கள், பெருக அறுப்பீர்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒன்னோடவே அவங்க இருந்துட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. நீங்கள் 1க்கு மேலே நீங்கள் கொடுக்கிறவளாய் கர்த்தரவங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். எவ்வளோ பெரிய அருமையான சத்தியம் பாருங்கள். அல்லையே சொல்லுவோமா,
எதில் இருக்குது? தேவனை நம்புவதில் இருக்கிறது. பொருளாதாரத்தில் தேவனை நம்பி தீமையை விட்டு விலகி பொருளாதாரத்தில் தேவனை கனம் பண்ணி ஜீவிப்பதில் தான் தேவன் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரே, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இதில் 13ஆம் வசனத்தை அப்படியே படிமா. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஆமேன். இந்த வசனங்களில் நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஆணையினாலே அவர் ஒரே ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். 2 மாறாத விசேஷங்கள் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. என்னென்று சொன்னால், ஆபிரகாம் என்ன செய்வான்? இந்த பூமியை சுதந்திரிப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட பொழுது அவனுக்கு கையளவு காணியாட்சி கூட அவனுக்கு கிடையாது. ஆனாலும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். இன்றைக்கி அவனுக்கு கானான் என்னும் தேவன் பார்த்து வைத்த நல்ல தேசம் அவனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். 2 மாறாத விசேஷத்தில் அவனுக்கு இந்த பூமியை சுதந்திரிக்கும் ஆசீர்வாதம். பூதன் எங்கே போனாலும் அவன் தலை உயர்ந்துருவான். ஏனென்றால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. ஒன்று, அவன் இந்த பூமியை சுதந்திரிப்பான். இன்னொன்று, மாறாத விசேஷம் என்னென்றால் அவன் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ராஜ்யத்தை உனக்கு தருவேன் என்பதே தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறதுல பிரதான வாக்குத்தத்தம் என்று இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சுவிசேஷர்கள் சபைகளில் நித்திய ராஜ்யத்தை நித்தியத்தில் பிரவேசிப்பதற்கான அந்த சுவிசேஷத்தை மட்டும், அந்த ஆணையை மட்டும் தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க. பரதேசியாக திரு, பஞ்ச பரதேசியாக திரு, தண்ணி கூட குடிக்க வழி இல்லை, சோறு திங்க வழி இல்லை, நல்ல துணி இல்லை, நல்ல குடிசை வீடு இல்லை, நீ தெருவில் படுத்து செத்தாலும் சரி, லாசர் மாதிரி புண்ணு பிடிச்சி செத்தாலும் சரி, மகனே மகளே உனக்கு நித்திய ஜீவன் முக்கியம், நீ நித்தியத்தை இழந்து விடாதே, அதான் போதிப்பாங்க இன்றைக்கி. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் 2 மாறாத உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். ஒன்று, பூமியை சுதந்திரித்து செழிப்பாய் வாழ்வாய். இன்னொன்று, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பாய். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே. நீ பூமியில் வாழணும்னு சொன்னால் ஒரு பழமொழி கூட இருக்குது. என்ன சொல்லுவாங்க? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகும் இல்லை. அருளோடு வாழ்ந்தால் அங்கே போகலாம், பொருளோடு வாழ்ந்தால் இங்கே வாழலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போது தேவன் என்ன பண்ணுகிறவர்? அருளும் பொருளும் கொடுத்து வாழ வைக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அவருடைய கையில், அவருடைய வலது கையில் தீர்க்காயுசும், அவருடைய இடது கையில் செல்வமும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அருளும் பொருளும் கொடுத்து வாழ வைக்கிற தேவன் ஏன் அதை போதிக்கக்கூடாது? அதை போதிக்கிற கள்ள ஊழியனா? இந்த பூமியில் கிறிஸ்தவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் உண்டாக்கின, தேவன் தான் சிந்தின பூமியில், பரிசுத்தம் பண்ணின பூமியில் நீயும் நானும் வாழ தகுதி உள்ளவர்கள். இன்னைக்கு எவனா பூமியை சுதந்திரிச்சுக்கிட்டு, பூமியில் சொத்தை சுதந்திரிச்சுக்கிட்டு கிறிஸ்தவனுக்கு இடமில்லைங்கிறான்.
கிறிஸ்தவனுக்கு இடம் இல்லைங்கிறான். நீ விசுவாசிக்க மாட்டேங்கிற. நீ விசுவாசித்து தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியத்தோட, உனக்கு ஒரு வைராக்கியத்தோடு கூட நான் இப்படி உண்மை உள்ள தேவ பிள்ளையை வாழுவேன் என்று உறுதி எடுத்தால் உன்னை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்தையே மாற்றுவார். ஆபிரகாம் ஒருவனை கொண்டு இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தார். 2 மாறாத விசேஷங்கள் அவர்களுக்கு ஆணையிட்டார். ஒருவர் ஆணையிட்டார், தன்னிலும் பெரியவர் இல்லாதபடியெல்லாம் தன்னுடைய நாமத்தினாலே ஆணையிட்டார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அதில் ஒன்று பூமியை சுதந்தரிப்பாய், இன்னொன்று நித்திய ராஜ்யம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். பூமியில் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு நான் இதை கொடுப்பேன். இன்றைக்கும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இன்றைக்கு நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே நான் உங்களிடத்தில் மன்றாடி கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன், பாதம் பணிந்து கேட்கிறேன், தேவ பிள்ளைகளே, உங்கள் பொருளாதாரத்தை குறித்து தேவனை நம்புங்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் எதை குறித்தும் அதில் அச்சப்படாமல் நீங்கள் இதில் நம்பி தேவனுக்கு நான் கொடுத்து வாழ்வதால் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு உத்தம இருதயத்தோடு நடக்கிறவனை பார்ப்பதற்கு தேவனுடைய கண்கள் பூமியில் கண்ணோக்கி இருக்கிறது. நீ அப்படி இருப்பாயானால் உன் வியாபாரத்தில், உன்னுடைய வேலையில், நீ கொடுக்கிற வாங்குகிற சம்பளத்தில், நீ பெறுகிற நன்மைகளில் நீ அப்படி இருப்பாயானால் தேவன் சத்தியமாய் கட்டாயம் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அன்றைக்கு யாக்கோபுக்கு தேவன் சொல்லிட்டாரு. உடனே யாக்கோபு என்ன செய்தான் தெரியுமா? தேவரீர் நீர் அப்படி செய்வீரானால் நீ தேவரீர் என கொடுக்கும் எல்லாவற்றிலும் நான் தசமமாக கொடுக்கிறேன் என்று ஒரு பொருத்தனை செய்தான். அழிலே சொல்லுவோமா? அதில் உண்மையாக இருந்தான். தேவன் சொன்னபடி செய்து அவனை வெளியே கொண்டு வரும்போது 2 பரிவாரங்களோடு கூட, திரளான செல்வத்தோடு கூட, வேலைக்காரரோட ஆடு மாடுகள் ஒட்டகங்கள், 2 மனைவிகள், எவ்வளோ ஜனங்களோடு கூட அவன் புறப்பட்டு அவன் வெளியே வந்தான். லாபானை விட்டு போகும்போது எப்படி போனான்? ஒரு கோலும் தடியுமாக தான் உள்ளே போனான். ஒன்றுமே இல்லை அவன் கையில், ஒரு பைசா அங்கே இல்லை. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் அவனை உயர்த்தி விட்டது. நாம் அப்படி செய்வோமா? நாம் அப்படி வாழ்ந்தால் நம்முடைய சபை எப்படி இருக்கும்? நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை செய்ய அவர் வல்லவர்னு சொல்கிறாரு. நம்பலாமா தேவ பிள்ளைகளை? நீங்கள் நம்புங்க, நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. நம்ம செழிப்பாக இருப்போம். நீதிமான் துளிரை போல தழைப்பான், வளர்வோம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.